அந்த காலத்துல ராத்திரி கீரை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா நம்ம உடல் ரீதியான காரணங்கள் எதுவும் இல்லை. கீரை அப்படிங்கிறது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்ல போயிட்டு கொத்தா வாங்கிட்டு வரோம், ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறோம், வந்து சாப்பிட்றோம். அந்த காலத்துல அப்படி இல்லை. இப்போ நீங்க ராத்திரி கீரை சமைக்கிறதுக்காக 6 மணி 7 மணி மேல இருட்டின பிறகு போய் கீரையை பறிச்சுட்டு வரும்போது 2 பிரச்சனை நடக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஒன்னு, நீங்க கீரையை பறிக்கும் போது அங்க இருக்கிற ஒரு பாம்போ தேலோ இல்ல ஏதாவது ஒரு பூரானோ கடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராத்திரி நீங்க கீரையை பறிக்க போகும்போது உங்களுக்கு வெளிச்சம் இல்லாததுனால ஒரு கீரை இருக்கு, பக்கத்துல இன்னொரு ஒரு விஷச்செடி ஒன்று இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அடையாளம் தெரியாமல் நீங்க விஷச்செடியை கீரை அப்படின்னு நினைச்சிட்டு பறிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி நம்ம ஏதாவது தெரியாம சமைச்சு சாப்பிட்டா அதனால உடல் உபாதைகளோ உயிருக்கு ஆபத்தோ வரலாம். அப்படிங்கிறனால இருட்டின பிறகு கீரை சாப்பிட வேணாம் அப்படின்னு முன்னோர்கள் ப்ராபப்ளி சொல்லியிருக்கலாம். கீரை சாப்பிட்டா வந்து லூஸ் மோஷன் ஆகுமா, ஜீரணமாகல அப்படின்னு வச்சுக்காங்க. இருக்கிறதுலயே நாம ராத்திரி கல்யாணத்துக்கு போயிட்டு கண்டபடி சாப்பிட்றோம். பஜ்ஜி போண்டா கட்லெட்டு நல்ல பிரியாணி இதெல்லாம் விடுவாங்க. கீரை ஜீரணமாகாம இருக்க போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நாம இப்போ புதினா சட்னி சாப்பிட்றோம், கொத்தமல்லி சட்னி சாப்பிட்றோம், அதுவும் ஒரு வகையில் கீரைகள் தானே. அதை நம்ம இட்லி தோசைக்கு நைட் அரைச்சு சாப்பிட்டு தானே இருக்கோம். இதுல அறிவியல் பூர்வமான உண்மை எதுவுமே கிடையாது. நைட் வந்து ஒரு லைட்டான உணவு வேணும்னா கீரை ஒரு அருமையான உணவு, ராத்திரி தாராளமாக சாப்பிடலாம்.